அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய வீடியோவில் 12ஆம் வகுப்பிற்குரிய யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் பாடத்தின் புக் பேக் கொஸ்டின் ஒன் வேர்டு மற்றும் புத்தகத்தில் நேரடியாக விடைகள் இல்லாத சில வினாக்களுக்குரிய விடைகளையும் காண உள்ளோம். முதலில் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸை பார்ப்போம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். Choose the best answer. First question, graphite and diamond are both are covalent crystals. Second question, an ionic compound AXBY crystallizes in face-centered cubic type crystal structure with B ions at the center of each space and A ion occupying corners of the cube. The correct formula of AXBY is AXBY. A ion X இருக்குது, B ions Y இருக்குது. அந்த X ஐயும் Y ஐயும் கண்டுபிடிக்கும். அப்ப இது FCC டைப் கிறிஸ்டல்னு சொல்லி இருக்கு. அதுல B ions at the center of each phase. Phase center ல இருக்கக்கூடியது B ion. Phase center உள்ள ஃபார்முலா என்ன? NF/2. There are 6 phases are there. So 6/2 equal to 3. So B ions are 3. So Y is 3. Then A ions occupy corners. Okay, corners formula என்ன வரும்? NC/8. Okay. And that is 8/8 equal to 1. அப்ப X value 1, Y value 3. அப்ப இது என்ன கிடைக்கும்? A, B, 3. So this is the correct answer. Question number 3. The ratio of closed packed atoms to tetrahedral holes in cubic packing is. Already in cubic closed packed structure we studied. If the number of atom is n, then it forms 2n tetrahedral voids and n octahedral voids. The number of atoms and tetrahedral voids உள்ள ratio கேட்டிருக்காரு. அப்ப number of atoms n எடுத்துக்கிறோம். அப்ப n is 2, tetrahedral voids 2n. அப்ப n common, அதை cancel பண்ண மீதி இருக்கும் 1 is to 2. So this is the correct answer. Then solid carbon dioxide is an example of molecular solid. இது புக்ல அப்படியே இருக்கக்கூடிய கொஸ்டின். Assertion. Monoclinic sulfur is an example of monoclinic crystal system. Reason, for a monoclinic system, A is not equal to B, not equal to C, and alpha equal to gamma equal to 90 degree, beta is not equal to 90 degree. அப்ப இதுல எப்படி இருக்கு? Assertion, reason ரெண்டுமே கரெக்ட் தான். Both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. In question number 6, in calcium fluoride having fluoride structure, the coordination number of calcium ion and fluoride ion are. So இது நம்ம புக்ல கிடையாது. அப்ப இதுக்குள்ள ஆன்சர் வந்துட்டு coordination number Ca2+ is 8 and F- is 4. The number of unit cell in 8 grams of an element X, atomic mass is 40, which crystallizes in BCC pattern is. அவகிட்ட நம்பர் சொல்லியிருக்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேல்யூ தரல. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகிட்ட நம்பர் வரணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலங்க? 8 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க, அட்டாமிக் மாஸ் இஸ் 40. ஸோ 8/40 இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆச்சு, இன்டு அவகிட்ட நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுல 8/40 இது கேன்சல் பண்ண கிடைக்கும் 1/5. ஸோ ஈக்குவல் டு 1/5 இன்டு 6.023 into 10 to the power 23. Number of atoms per BCC unit cell is equal to 2. இது ஆல்ரெடி நமக்கு தெரியக்கூடியது. ஓகே, அப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தா ஒரு யூனிட் செல் கிடைக்கும். கொஸ்டின் என்ன, எத்தனை யூனிட் செல் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு.
ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தா ஒரு யூனிட் செல். அப்ப இங்க எத்தனை ஆட்டம்ஸ் நமக்கு கிடைக்கும் அதை 2 கொண்டு டிவைட் பண்ணப்போ நம்பர் ஆஃப் யூனிட் செல் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட் செல் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கு அதை போடுதான் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் செல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இஸ் 2. அப்போ இங்க ஒரு 5 ஆல்ரெடி டிவிஷன்ல இருக்கு. இந்த 2 ரெண்டு சேர்த்துச்சுன்னா 10 ஆகும். இந்த மாதிரி கிடைக்கும். 1 into 6.023 into 10 to the power 23 divided by 10 equal to இதை 10 கொண்டு டிவைட் பண்ண கிடைக்கும். இந்த பவர்ல ஒரு டிஜிட் குறையும். அப்போ 6.023 into 10 to the power 22. Question number 8. In a solid atom, M occupies CCP lattice and 1/3 of tetrahedral voids are occupied by atom N. Find the molecular formula of solid formed by M and N. அப்ப இதுல M க்கு எத்தனை ஆட்டம்னு தெரியல, நம்ம N ன்னு எடுத்துடுவோம், ஸ்மால் n ன்னு எடுத்துடுவோம். அடுத்து N வந்துட்டு என்ன டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. If the number of atom is N, then tetrahedral voids are 2N. 2N ஃபுல்லா வரல, அதுக்கு 1/3 தான் வருது. அப்ப என்ன வருது? Number of M atoms equal to N. Number of tetrahedral voids இருக்கு 2N. Number of N atoms equal to 1/3 of 2N equal to 2N by 3. Molecular formula equal to NM N இங்க கிடைச்ச வேல்யூ 2N by 3. ரெண்டுல N காமனா இருக்கு, அந்த N கேன்சல் பண்ணுவோம். அடுத்து இந்த ஃபிராக்ஷன் வரக்கூடாது, அதை மாத்திரக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? M3 N2. அது 3 கேன்சல் ஆகி போயிடும். அப்ப M3 N2. ஓகே, this answer. Question number 9. The ionic radii of A plus and B minus are 0.98 into 10 to the power minus 10 meter and 1.81 into 10 to the power minus 10 meter. The coordination number of each ion in AB is. அப்போ ரேடியஸ் ரேஷியோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான் ஈக்குவல் டு கேட்டையான் உள்ள வேல்யூ முதல்ல போடுதான் டிவைடட் பை ஆனையான் 10 to the power 10 கேன்சல் ஆகுது. இப்போ அப்ராக்சிமேட்டா மேல இருக்கக்கூடிய டபுள் கீழே இருக்கு, எக்ஸாக்டா வரல, அப்ராக்சிமேட். அப்போ இந்த ஆன்சர் என்ன வரும்? அரௌண்ட் 0.5. இதை பார்த்து செய்யல தேவையில்லை, அப்ராக்சிமேட் இதுக்குள்ள ஆன்சர் 0.5 வரும். அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் படிச்சிருக்கோம். ரேடியஸ் ரேஷியோ 0.414 இருந்து தொடங்கி 0.732 வரைக்கும் இருந்தாச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. So here coordination number is 6. Then cesium chloride has BCC arrangement. Its unit cell edge length is 400 picometer. Its interatomic distance is கண்டுபிடிக்கணும். அப்ப interatomic distance இது என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க? BCC. அப்ப ஞாபகம் வச்சுருங்க, எந்த ஆட்டம்ஸ் டச் ஆகி வரும்? வெர்டிஸ்ல வரக்கூடியதும் பாடி செட்ல வரக்கூடியதும் அதுக்கு அடுத்த வெர்டிஸும் டச் ஆகும். ரெண்டு ஆட்டம்ஸ் டச் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுக்குள்ள இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ரெண்டு ரேடியஸ் ஆட் பண்ணணும். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் சொல்லமோ ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு மிடிலுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்ப ரெண்டு ரேடியஸ் வரும், 2 ரேடியஸ். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம் சொன்ன மீனிங் என்ன? 2 ரேடியஸ். ஓகே, அப்ப நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடியது எப்படி இருக்கு? 4 radius equal to √3a. 4 radius equal to √3a. அப்ப 2 radius என்ன வரும்? ரைட் வரதையும் 2 கொண்டு டிவைட் பண்ணனும். அப்ப √3a divided by 2. அப்போ இங்க a வேல்யூ 4 சொல்லிருக்கு. அப்ப √3/2 into a. Okay. Then question number 11. A solid compound XY has sodium chloride structure. If the radius of the cation is 100 picometer, the radius of the anion will be. இது புக்ல டைரக்ட் அந்த क्वेश्चन கிடையாது, பாத்துக்கங்க. இதுல ரேடியஸ் ரேஷியோ சோடியம் குளோரைடுக்கு வரக்கூடிய வேல்யூ 0.414. இந்த வேல்யூ தெரியலன்னா நம்ம செய்ய முடியாது, இல்லைன்னா இந்த ஆன்சர் மார்க் பண்ண வேண்டியதுதான் இந்த क्वेश्चனுக்கு. ஓகே, சரி. அப்ப இதுல என்ன? இங்க கேட்டையான் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, மேல வரக்கூடிய ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, கீழே உள்ள கண்டுபிடிக்க சொல்லியாங்க. அப்ப என்ன வரும்? ரேடியஸ் ஆஃப்
anion equal to r y minus equal to அப்ப இந்த வேல்யூ இந்த டிவிஷன்ல வரணும். ஓகே, அப்ப மேல வர வேல்யூ 100. அப்ப 100 divided by 0.414 அதான் இருக்கு. So A option is the correct one. The vacant space in BCC lattice unit cell is BCC க்கு வரக்கூடிய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளவு? 68%. 68. அப்ப 68% அந்த கியூப் என்ன ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, மீதி ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. அப்ப வேக்கன்ட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 100 minus 68 equal to 32%. Okay, the radius of an atom is 300 picometer. If it crystallizes in a face-centered cubic lattice, the length of edge of the unit cell is actually face-centered cubic. Okay, அப்போ ஏ கண்டுபிடிச்சே கேட்காது. ஓகே, அப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் எப்படி வரும்? வெர்டிஸ்ல உள்ள ஏட்டமும் ஃபேஸ் சென்டர்ல உள்ள ஏட்டமும் அடுத்த வெர்டிஸ்ல உள்ளதும் டச் ஆயிட்டு இருக்கும். அப்ப இந்த 4 ரேடியஸ் ஈக்குவல் டு 2a கிடைக்கும். 4 ரேடியஸ் ஈக்குவல் டு 2a. அப்ப a ஈக்குவல் டு என்ன வரும்? 4 ரேடியஸ் 4r டிவைட் பை √2. ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த √2 கீழே வந்தாச்சு, நம்ம செய்கிறது சிரமம். அதனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் we can multiply with √2. So we will get 4r into √2 by 2. இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணலாம். அப்போ என்னோட அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிருக்கா இல்ல பண்ணல. அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 into 300 into √2 உள்ள வேல்யூ 1.414 divided by 2. ஓகே, அப்ப இனி இந்த 2 2 கேன்சல் பண்ணலாம். அப்ப இந்த 4 ஐயும் 2 கேன்சல் பண்ணலாம். அப்ப இதுல 2 கிடைக்கும். 2 into 300 என்ன வரும்? 600 வரும். into 1.414. அப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கு என்ன செய்யலாம்? இந்த பாயிண்ட மாத்தி இங்க வச்சிடலாம். அப்போ 141.4 into 6 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அவ்வளவுதான். ஓகே, அதான் கரெக்ட் ஆன்சர். Then question number 14. The fraction of total volume occupied by the atom in a simple cubic is. அப்ப என்ன வரும்? fraction of total volume occupied by atoms. அப்படின்னா நம்ம மீனிங் என்ன? வால்யூம் ஆக்குபைட் பை ஆட்டம்ஸ் நியூமரேட்டர்ல வரணும், யூனிட் செல் வால்யூம் டினாமினேட்டர்ல வரணும் இல்ல. அப்போ இதுல பாத்துக்கிடுங்க, இது என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லி சிம்பிள் கியூபிக் நம்பர் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் எவ்வளவு? 1. அப்போ ஒரு ஆட்டம், அப்போ ஒரு ஸ்பியருக்குள்ள வால்யூம் மேல போடுவோம் 4/3 πr டிவைடட் பை யூனிட் செல் வால்யூம் a cube. ஓகே, இந்த கேஸ் ஆஃப் சிம்பிள் கியூப் யூனிட் செல் வெர்டிஸ்ல வரக்கூடிய ஆட்டம்ஸ் டச் ஆகும். அப்போ ஒரு எட்ஜ்ல இருந்து ஈக்குவல் என்ன வரும்? 2 ரேடியஸ். புரியுதா? அப்ப 2 ரேடியஸ் ஈக்குவல் டு a. அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு வரும் a/2. அப்ப அந்த a/2 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 4/3 π into a/2 the whole cube. அப்ப இதனோட a cube இங்க கிடைக்கும் டிவைடட் பை 2 cube. 2 cube னா 8 வரும். அந்த 8 இந்த 4 கேன்சல் பண்ணுவான். அப்ப என்ன வரும்? கீழ ஒரு 2 வரும் பாக்கி. அந்த 2 3 மல்டிப்ளை பண்ணுவான் 6. இந்த a கேன்சல் ஆச்சு. அப்ப இங்க போட்டுடலாம் 5/6. ஓகே, the yellow color in sodium chloride crystal is due to என்ன reason? excitation of electron in F centers. புரியுதா? அதுல வந்துட்டு வேகன்சி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வேகன்சியில எலக்ட்ரான் வந்திருக்கும். அதான் என்ன சொல்லுவோம்? நம்ம F சென்டர் சொல்லுவோம். அந்த F சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுறதுனால அது கலரா தெரியுது. if A stands for edge length of the cube, the cubic system, simple cubic, base-centered cubic, and FCC, then the ratio of radii of spheres in these systems will be respectively. என்ன கிடைக்கும்? சிம்பிள் கியூபிக் வரக்கூடிய ரேடியஸ் எப்படி வரும்? 1/2a. அதாவது 2 ரேடியஸ் ஈக்குவல் டு a. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு a/2. ஓகே, a/2 னு வரும். இது சிம்பிள் கியூபிக். அடுத்து ரெண்டாவது வரது பிசிசி. பிசிசிக்கு வரது என்ன வரும்? 4 ரேடியஸ் ஈக்குவல் டு √3a. அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு √3/4. ஓகே, அடுத்து சிம்பிள் கியூப். அடுத்து வருது மூணாவது வருது எஃப்சிசி. எஃப்சிசிக்கு வரக்கூடிய என்ன? 4 ரேடியஸ் ஈக்குவல் டு √2a. 4 ரேடியஸ் ஈக்குவல் டு √2a. அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு √2a/4. ஓகே, நம்ம பாருங்க இதுல உள்ள அந்த வேல்யூ தான் இருக்கு. 1/2a. ரெண்டாவது √3/4a. இது அப்படியே இங்க இல்ல. இது அப்ப என்ன செய்யிருக்கு? 4 2 into 2 னு போட்டுருக்கு. ஒரு 2 இந்த 2 √2 கேன்சல் ஆகுது. அப்ப என்ன வரும்? கீழே 2 √2. or 2 √2 மேல a. Okay, then if
A is the length of the side of the cube. The distance between the body-centered atom and the corner atom in the cube will be. அப்ப distance between atoms என்ன வரும்? 2 radius. 2 radius. இதுதான். அப்ப இது எந்த இடத்துல டச் ஆகுது? கார்னர்ல உள்ளதும் பாடி சென்டரும் அடுத்த கார்னரும். ஓகே. அப்ப 4 radius equal to √2a. நமக்கு 2 radius உள்ள வேல்யூவும் வேணும். அப்ப 4 radius போல 2 radius போட்டா என்ன செய்யணும்? ரைட் சைடு 2 கொண்டு டிவைட் பண்ணனும். அப்போ √3a/2. இதுதான் correct. Okay. When potassium has BCC structure with the nearest neighbor distance அப்படினா 2 radius equal to 4.52 angstrom unit. Its atomic weight is 39. Its density will be என்ன வரும் கண்டுபிடிக்கணும் இல்ல. அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்கு? BCC body centered cubic. அப்ப என்ன வரும்? 4 radius equal to √3a. a is equal to என்ன வருது? 4 என்ன வரும்? a is equal to 4 radius by √3. the 4 radius வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். 2 into 2 radius. ஓகே. எனக்கு தந்திருக்கக்கூடிய 2 radius வேல்யூ இனி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 2 into 2 radius வேல்யூ எவ்வளவு? 4.52 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். அது நமக்கு என்ன செய்யணும்? சென்டிமீட்டர்ல போடுவோம். சிஜிஎஸ் யூனிட் போடுவோம். ஓகே. பிறகு நம்ம எம்கேஎஸ்ல மாத்தலாம். அந்த எஸ்ஐ யூனிட் ரெண்டாவது மாத்திரலாம். இங்க எல்லாமே ஆன்சர் எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. அது நம்ம பிறகு மாத்துவோம். ஓகே. இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து மாத்திரவில்லை கொஞ்சம் சிரமங்கள் வரும். ஓகே. சரி நம்ம பாத்துடுங்க. அடுத்து என்ன வருது? இந்த √3 இது என்ன வச்சிருக்க? அந்த √3 கீழே வரவள்ள நமக்கு சீக்கிரம் சிரமம். அதனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் we can multiply with √3. அப்ப மேல √3 வருது, கீழே 3 அட்டாச். ஓகே. இந்த அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னா இந்த 3 இதையும் டிவைட் பண்ணி எழுதிருக்கோம். அப்ப 2 into இதை டிவைட் பண்ணுவோம். அப்ப 1.507 ஓகே into 10 to the power minus 8 into √3 வேல்யூ 1.7. இதை நீ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். இதுல ஆக்குரேட்டா மல்டிப்ளை பண்ணணும்ல தேவை கிடையாது. நீங்க அப்ராக்சிமேட்டா பண்ணிட்டா கூட போதும். இது 1.507 விட்டுருவோம் வேணும்னா 1.5 into 3 2 வரும் 3 வரும். அப்ப இந்த 3 ஒன்று மல்டிப்ளை பண்ணிடலாம் கூட போதும். அப்ப ஆன்சர் இருந்து இந்த எக்ஸாக்ட் இந்த வேல்யூ வராது, சின்ன வித்தியாசம் வரும். அவ்வளவுதான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆன்சர் எல்லாம் நல்ல டிஃபரன்ஸ்கள் தான் இருக்கு. அதுல நமக்கு பிரச்சனை வராது. சில வேளை ஒரு ஆன்சர் வந்து 915, இன்னொரு ஆன்சர் 910, இன்னொன்னு 900 அப்படி இருக்குன்னா நம்ம எக்ஸாக்டா செய்ய வேண்டியது வேற வழியே இல்லை. இங்க ஆன்சர் எல்லாம் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கிறதுனால நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ போகும். ஓகே. சரி அடுத்து ரோ ஈக்குவல் டு டென்சிட்டி கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபார்முலா போடுவாங்க. nm டிவைட் பை a கியூப் இன்டு na. ஓகே. இதுல இந்த வேல்யூஸ் போட்டிருக்கோம். சரி. அப்ப இந்த எண்ணுக்கு பதிலாட்டு 2 வருது. இது என்ன? பாடி சென்டர் கியூப். அதனால 2. எம்முக்குள்ள வேல்யூ கொஸ்டின்ல தந்திருக்கா. அட்டாமிக் மாஸ் 39 டிவைடட் பை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ 5.22 into 10 to the power minus 8 கியூப். அப்ப ரெண்டா பிரிச்சு போட்டுருக்கான். 5.22 கியூப் into 10 to the power minus 8 கியூப் வந்துட்டு 10 to the power minus 24 ஆகுது. into அவகேட்ரோ நம்பர். ஓகே போட்டுருக்கான். சரி அடுத்து என்ன இருக்கு? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேல எழுதி இருக்கான். இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணப்போ 5.2 into 5.2 மல்டிப்ளை பண்ணப்போ 227 வருது அப்ராக்சிமேட்டா. அடுத்து திரும்ப ஒரு 5.2 கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இந்த வேல்யூ வருது. அது என்ன செய்யிருக்கு? அந்த 6 கொண்டு மல்டிப்ளை அந்த 0 2 3 விட்டு இருக்கான். என்ன? அப்ப அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆக்யூரேட் வேல்யூ வராது. அப்ப இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகே இந்த வேல்யூ வருது. அப்போ 78 டிவைட் பை 842.4 கிடைக்கும். இன்டு 10 இங்க இருக்கு. அப்ப இது 780 ஆகும். மேல 780 கீழே 842. அப்போ இது எப்படி இருக்கும்? 1 வராது. 1 விட கொஞ்சம் கம்மியான வேல்யூ வரும். அப்ராக்சிமேட்டா 0.9. ஓகே அப்ராக்சிமேட்டா ஆக்யூரேட் வேல்யூ இல்ல. ஓகே 1 விட கம்மியான வேல்யூ நீங்க ஞாபகம் இருந்தாலே போதும். 1 விட கம்மியான வேல்யூ ஒண்ணுக்கு பக்கத்துல உள்ள வேல்யூ வரும். ஓகே. அப்ப இது என்ன யூனிட்ல இருக்கு? கிராம் பர் எம்எல். நமக்கு என்ன யூனிட் இங்க क्वेश्चन எல்லாம் தந்திருக்கு. ஆப்ஷன் எல்லாம் தந்திருக்கூடிய என்ன வருது? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ல தந்திருக்காரு. அப்ப அதுங்க இத கிலோகிராம் கிராம கிலோகிராமுக்கு மாத்த என்ன செய்யணும்? 10 to the power minus 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. எம்எல் லிட்டருக்கு மாத்த என்ன செய்யணும்? திரும்ப 10 to the power minus 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல ஒரு 10 to the power minus 3 வருது, கீழ -3 வருது. அப்ப என்ன ஆச்சு? நமக்கு கிலோகிராம் பர் லிட்டர் கிடைக்குது. லிட்டர்னா டெசிமீட்டர் கியூப். புரியுதா? கீழே டெசிமீட்டர் கியூப் இருக்கு. அந்த டெசிமீட்டர் வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும்? மீட்டருக்கு மாத்தணும். அப்ப 10 to the power minus 1. அப்ப
அப்ப கியூப் இருக்கிறதுனால 10 to the power minus 3 புரியுதா? அந்த 10 to the power minus 3 என்னாச்சு? அது கீழே வருது, டிவிஷன்ல வருது, பர் ஆகும். அப்ப அது மேல போகுது, மேல போகும்போது என்ன ஆகும்? 10 to the power plus 3 ஆகும். அப்ப இது நம்ம 1000 விட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 900 அப்ராக்சிமேட்டா 900 இதா இருக்கு. 915 ஆப்ஷன் வேற ஒன்னும் அதுக்கு பக்கத்துல ஆன்சர் கிடையாது. ஓகே, அப்படி பக்கத்துல ஆன்சர் இருக்கும்னா ஆக்யூரேட் வேல்யூ தான் போடும். Then Schottky defect in crystal is observed when எங்க வரும்? unequal number of anions and cations. ரெண்டுமே சேம் நம்பர் வரணும். equal number of anions and cations are missing from the lattice. Okay, this is the correct answer. Then question number 20. The cation leaves its normal position in the crystal and moves to some interstitial position. The defect in the crystal is known as. அப்போ நார்மல் பொசிஷன்ல இருந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் போகுது, அதுக்கு பேரு Frenkel defect. Then assertion. Due to Frenkel defect, density of the crystalline solid decreases. Schottky defect la decrease ஆகும், Frenkel defect decrease ஆகாது. ஓகே, அப்போ தப்பு. Reason. In Frenkel defect, cations and anions leave the crystal. No, இல்ல. Frenkel defect என்ன செய்யும்? Cations or anion, ஏதோ ஒரு ion, smaller size ion என்ன செய்யும்? Leave from the lattice point and it occupies interstitial position or voids. Okay, அப்ப இது ரெண்டுமே தப்பு. ஓகே, அப்ப என்ன வருது? Both assertion and reason are false. The crystal with the metal deficiency defect is. Metal deficiency defect வருது ferric oxide bookல இருக்கு. Okay, then a two-dimensional solid pattern formed by two different atoms X and Y is shown below. Okay, the black and white space represent atoms X and Y respectively. அப்ப black வரது X, white வரது Y. இந்த யூனிட்ஸ்ல பாப்போம், எல்லாம் ஒண்ணு போல தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த பார்ட் மட்டும் பாருங்க. அப்ப என்ன செய்யுது? black வரது ஒண்ணு தான் இருக்கு. அப்ப X 1, Y எத்தனை இருக்கு? இங்க 3, இங்க 3, 6, இதுல 1, இதுல 1, அப்ப 8. அப்ப X Y 8. then bookல ஆன்சர் இல்லாத क्वेश्चंस மட்டும் இப்போ classify the following solids. A. அதுல என்ன கொடுத்திருக்கு? phosphorus. phosphorus என்ன? covalent solid. ஓகே, diamond. diamondம் covalent solid தான். ஓகே, then sodium chloride, ionic solid. இங்க brass கூட இருக்கு இல்லையா? brass என்ன வரும்? metallic solid. iodine covalent solid. Okay, then what question number 8. What are point defects? Okay, when a point defect is an imperfection in a crystal lattice structure, either a missing atom or ion creating a vacancy in the lattice, or an extra atom or ion between two normal lattice points creating an interstitial. Okay, அப்படின்னா anion cation இது மிஸ் ஆகலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகி இண்டஸ்ட்ரியல போயிருக்கலாம் இல்லையா? இனி சில வேளை சில ஆட்டம்ஸோ அயான்ஸோ எக்ஸஸா இருக்கலாம், டிஃபிஷியன்சியா இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் Schottky defect, Frenkel defect, metal excess defect, metal deficiency defect. இவ்வளவும் பாயிண்ட் டிஃபெக்ட். Question number 13. Why ionic crystals are hard and brittle? Okay, ionic crystal என்ன இருக்கு? coulombic force attraction இருக்கு, strong coulombic force attraction இருக்கு, அதனால அது ரொம்ப ஹார்டா இருக்கு. The structural unit of ionic crystal are cations and anions. They are bound together by strong electrostatic force of attraction. So to maximize effective force, cations are surrounded by as many anions as possible and vice versa. Ionic crystal have repulsion in the ion with like charges. Like charge வந்து repel பண்ணும். Okay, however பாத்துங்க ionic crystal இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துடுங்க. இது ஒரு அயானிக் கிறிஸ்டல், Na+ Cl- சோடியம் குளோரைடு அயானிக் கிறிஸ்டல் இல்ல. அப்ப இதுல நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணான்னு வச்சிருக்கோம், இந்த இதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா வச்சுக்க. அப்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த லேயர் கொஞ்சம் ஸ்லைட் ஆகுதுன்னு வச்சுக்க. அப்ப இந்த Cl இந்த Clக்கு மேல வரும், கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்லைட் ஆகிருக்கு இல்லையா? அப்படி ஸ்லைட் ஆகும் என்ன ஆகுது? இங்கேயும் Cl- இருக்கு, இங்கேயும் என்ன வரும்? இந்த Cl- இங்க வரும். அடுத்து இங்க Na+ இருக்கு, இங்க Na+ இருக்கும் இல்லையா? அப்ப என்ன செய்யுது? லைட் சார்ஜஸ் வர வேலையில என்ன செய்யும்? ஒண்ணு ரிப்பல் பண்ணும்.
அதனால என்ன செய்யுது? இஸ் brittle. ஓகே, அதான் brittle உள்ள ரீசன் அதுதான். ஓகே, however, if large enough force is applied along certain plane, this causes the ions to shift along that layer. Okay, displacing that layer with respect to the next, and there will hence be a repulsion between light charges within the ionic compound. This repulsion will shatter the crystal lattice of the ionic compound. What is the question number 15? What is the two-dimensional coordination number of a molecule in square close packed structure layer? Okay, in square close packed layer, a molecule is in contact with 4 of its neighbors. Therefore, two-dimensional coordination number of a molecule in square close packed layer is 4. இது புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் தான். In question number 16, what is meant by term coordination number? What is the coordination number of atom in a BCC structure? The total number of nearest neighbor atom of a particular atom in a crystal lattice is known as coordination number. ஒரு ஆட்டத்தை சுத்தி அதுக்கு பக்கத்துல க்ளோசட்டா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கோ ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? Coordination number. Coordination number of atoms in BCC structure is 8. Okay. In question number 17, an element has BCC structure with the cell of 288 picometer. Density of element is 7.2 gram per centimeter cube. How many atoms are present in 208 gram of the element? பாருங்க, இங்க தந்திருக்கக்கூடியது என்ன? BCC ன்னு சொல்லியிருக்காங்க, BCC structure. So n is equal to 2. Number of atoms per BCC unit cell is 2. A value தந்திருக்காங்க, இருக்கு A value 288 picometer. Okay, 288 picometer. Okay, அப்ப என்ன வரும்? அது நமக்கு மீட்டர்ல போட்டாச்சுன்னு என்ன? பிகோமீட்டர் மீட்டர்ல போட்டாச்சுன்னா -12 வருது, அப்படிதானே? 288 into 10 to the power -12 மீட்டர். நம்ம இங்க CGS யூனிட்ல தான் செய்யறது கணக்கு. பாத்துங்க, அப்ப என்ன வரும்? 288 into 10 to the power -10 centimeter. Okay, so Na is known 6.023 into 10 to the power 23. Rho is 7.2 into 7.2 gram per centimeter cube. Rho formula என்ன? N into M divided by A cube into Na. Just அந்த values substitute பண்ணுவோம். Rho is equal to 7.2 போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கூட தாண்டிட்டு போட்டுருவோம். பாத்துங்க, இதுல இருந்து என்ன செய்வோம்? M is equal to எழுதிடுவோம் இல்ல, மாஸ், அட்டாமிக் மாஸ். M is equal to என்ன வரும்? ரீப்ளேஸ், இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? இது போலவும் இங்க மேல போகும். Rho into A cube into Na divided by N. Okay, so number of atoms உள்ள ஃபார்முலா என்ன? Number of atoms equal to number of moles into Avogadro number. Number of moles என்ன வரும்? மாஸ் பை மோலார் மாஸ். மாஸுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? மாஸுக்கு என்ன செய்வோம்? W, அந்த ஃபார்முலா முதல்ல போட்டுருவோம். W by M into Na. ஓகே, இந்த M க்குள்ள வேல்யூ இங்கே இருக்கு, இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது ஃபிராக்ஷன், அப்ப இங்க ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணனும். பாத்தீங்க, முதல்ல இந்த W போடுவோம், அடுத்து M க்குள்ள வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் போடுவோம். அப்ப அந்த N மேல வருது, மீதி உள்ளதெல்லாம் கீழ வருது. ஓகே, அடுத்து இங்க என்ன வருது? Na, இந்த Na. ஓகே, அப்ப இதுல இந்த Na கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கு? W into N, W into N divided by Rho into AQ. இந்த வேல்யூ சரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? இங்க வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யலாம், தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனா ரெண்டு டைம்ல நம்ம லாக் எடுக்க வேண்டி இருக்கு. அதனால இங்க இந்த மாதிரி செய்தாச்சுன்னா ஒரே அடியா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. அப்ப W is equal to இங்க மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது 208 கிராம். ஓகே, மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 208 into N is equal to 2. Rho is 7.2. இல்ல, அடுத்து எட்ஜ்ல இருந்து கொடுத்திருக்காங்க இந்த வேல்யூ. ஓகே, இது எழுதிருக்கான். இதுல கியூப் உண்டு, பாத்துருங்க. 208 into 2 மேல உள்ள எழுதியாச்சு. கீழே 7.2 into 288 cube into 10 to the power -10, இங்க பவர்ல 3, அப்ப 30. ஓகே, அடுத்த நிமிஷம் அந்த 10 to the power -30 மேல கொண்டு போறோம், அப்ப +30 ஆயிரும். அப்ப 208 into 2 divided by
7.2 into 288 cube. By taking logarithm, we can simplify. Okay. அப்ப இங்க நியூமரேட்டர் வரக்கூடிய என்ன 208 இருக்கு 2 இருக்கு. அப்ப 208 log 208 என்ன வரும் characteristic 2 இது logarithm இது 10 தான். அடுத்து log 2 0.3010. ஓகே ரெண்டை ஆட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் log கீழே வரக்கூடிய ஏதாவது லைன் போட்டு அப்படியே முடிச்சிருவோம். அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டைம் இருக்கு 7.2 அதுக்குள்ள எழுதிடுவோம். 0. logarithm டேபிள் 10 எழுதிடுதான். அடுத்து கியூப் இருக்கு. கியூப் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் இந்த 288க்கு log கண்டுபிடிச்சு 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அந்த 3 முதல்ல போடுவோம் 3 log 288. அப்ப இது கேரக்டரிஸ்டிக் என்ன வரும் 2 வரும். அப்ப 2 பாயிண்ட் log எவ்வளவு வரும் பார்த்து எழுதணும். வரக்கூடிய ஆன்சரை 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதணும். டைரக்ட் இங்க எழுதக்கூடாது. வெளியே எழுதி 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இந்த வேல்யூ கிடைக்குது. அடுத்து என்ன செய்யணும் நியூமரேட்டர் வேல்யூ முதல்ல எழுதும். டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டாவது எழுதும். அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகே அதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். புரியுது ஆன்டி லாக் பார்க்க வேலையில பாயிண்ட் எப்போ வரும் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டிஜிட் we have to put the decimal point. ஓகே into 10 to the power இங்க வரக்கூடியது அப்படி எழுதணும் -6. ஓகே அடுத்து இங்க ஆன்சர் எழுதுவோம் 2.418 into 10 to the power -6 into 10 to the power என்ன வருது 30 இருக்கு. இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ரெண்டு சிம்பிளை பண்ண வரும் 10 to the power 24 வருது. அப்ப 2.418 into 10 to the power 24. ஓகே then question number 18. Aluminum crystallizes in a cubic closed pack structure. Its metallic radius is 1.5 picometer. Calculate edge length of unit cell. Okay. அப்ப பாருங்க CCP structure என்ன வரும் nothing but face centered cubic. Okay. So number of atoms per unit cell என்ன வரும் 4 வரும். Okay. Radius value கொடுத்திருக்கா 125 picometer. Okay. நம்ம ஆன்சர்ல வந்து இங்க என்ன கேட்டிருக்காவ இட்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் கால்குலேட் எட்ஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பிகோமீட்டர் வருதுன்னா அந்த ஆன்சர் பிகோமீட்டர் வரும். அப்ப என்ன செய்யணும் இது சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே போடலிட்டா போகும். ஓகே இனி நமக்கு என்ன வருது இது வந்துட்டு cubic closed pack structure இல்லையா face centered cubic என்ன வரும் 4 radius equal to root 2a 4 radius equal to root 2a. அப்ப a is equal to 4 radius by root 2. ஓகே அப்போ இந்த ரூட் 2 கீழே வந்தாச்சுன்னா நமக்கு செய்யறது சிரமம். அதனால மேலே கீழே என்ன செய்வோம் ரூட் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும் 4 root 2 by 2. அப்ப அந்த 4 2 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2 இருக்கு மேல. அப்ப என்ன கிடைக்கும் 2 root 2 r. ஓகே அப்ப வேல்யூஸ் போடுவான் 2 root 2 1.44 into r க்கு 125. அப்ப 125 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 250 ஆகுது. அப்போ இது இன்னும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அந்த பாயிண்ட்க்கு ஒரு டிஜிட் மாத்திட்டு 25 கொண்டு மல்டிப்ளை பண்ணா போதும். டைரக்டா இது லாகிரம் எல்லாம் வேண்டாம் சும்மா எழுதி மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். ஓகே ஆன்சர் பிகோமீட்டர்ல கிடைக்கும். ஏன்னா இங்க பிகோமீட்டர்ல இருக்கு ரேடியஸ் நம்ம அதை சேஞ்ச் பண்ணல. ஓகே again if NaCl is doped with 10 to the power -2 mole percentage of strontium chloride, what is the concentration of cation vacancy? Okay அப்ப என்ன வருது when sodium chloride is doped with strontium chloride, each strontium ion create one cation vacancy. அதாவது ஒரு Na+ உள்ள இடத்துல ஒரு strontium வரும். ஆனா என்ன +1 strontium வருது +2. அப்ப எலக்ட்ரான் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ண என்ன செய்யும் இன்னொரு சோடியம் வெளியே போகும் Na+ வெளியே போயிடும். புரியுது அப்ப ஒரு SR 2+ இருந்தாச்சுன்னா ஒரு வேகன்சியை கிரியேட் பண்ணும். ஓகே சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன இந்த யூனிட் பார்த்துடுங்க doped with 10 to the power -2 mole percentage of strontium. ஓகே அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன number of moles of strontium chloride is 100 mole. என்ன number of moles of strontium chloride in 100 moles mole percentage என்ன வரும் 100 moles of sodium chloride எவ்வளவு அது எவ்வளவு இருக்கு 10 to the power -2. ஓகே சோ number of moles of strontium chloride in 1 mole of sodium chloride எவ்வளவு இருக்கும் இத 100 கொண்டு டிவைட் பண்ணோம். அப்ப 10 to the power -4. ஓகே number of cation vacancy per mole of sodium chloride equal to அப்ப ஒரு மோலுக்கு சோடியம் குளோரைடுக்கு எத்தனை வேகன்சி வருது இவங்க நம்பர் சொல்லுதான். ஓகே இங்க சொன்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆக சொன்னா என்ன அப்ப இங்க பாருங்க அப்ப எவ்வளவு வரும் அப்போ அவகேட்ரோ நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் நம்பர் ஆஃப் என்ன வரும் நம்பர் ஆஃப் கேட்டையான் வேகன்சி கிடைக்கும். நம்பர் ஆஃப் கேட்டையான் வேகன்சி. ஓகே அப்ப அவகேட்ரோ நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஒரு மோலுக்கு 10 to the power -4 அப்போ அவகேட்ரோ நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்
10 to the power minus 4, 10 to the power 23. ரெண்டு சேர்த்தாச்சுன்னா 10 to the power 19 கிடைக்கும். இந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க அவ்வளவுதான். அப்புறம் இது concentration of cation vacancy equal to 6.023 into 10 to the power 19 per mole of sodium chloride. Okay. Then next question. Potassium fluoride crystallizes in FCC structure like sodium chloride. Calculate distance between K plus and F minus in KF. Given density of KF is 2.48. Density கொடுத்திருக்காங்க. அப்ப n is equal to என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்கு? phase centered cubic. அப்ப n is equal to 4. A is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க? எட்ஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. சரி, என்ன வருது பாத்துருங்க. Potassium fluoride crystallizes in FCC structure like sodium chloride. Calculate the distance between K plus and F minus. Okay. சரி, அப்போ A is equal to என்ன பாருங்க, NA equal to அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும். O is equal to தந்திருக்காங்க போட்டோம். M is equal to M னு சொல்லும்போது என்ன வரணும்? ஒரு பொட்டாசியம் அயான் ஒரு ஃப்ளூரைடு அயான் ரெண்டும் சேர்ந்து வரணும். ரெண்டும் சேர்ந்து வரணும் பாத்துடுங்க. ஓகே. ஒரு பொட்டாசியம் அயான் ஒரு ஃப்ளூரைடு அயான். ஓகே. அப்போ இது ரெண்டு சேர்ந்து அந்த மாஸ் எவ்வளவு வரும்? 58. ஓகே. அப்போ ஒரு யூனிட் செல்லுக்கு 4 இது சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். புரியுது? சோடியம் குளோரைடு வந்துட்டு ஒரு யூனிட் செல்லுக்கு 4 சோடியம் அயானும் 4 குளோரைடு அயானும் இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கும்? 4 பொட்டாசியம் அயானும் 4 குளோரைடு அயானும் இருக்கும். அப்ப n is equal to 4. ஓகே. சரி, அடுத்து A வேல்யூ கண்டுபிடிக்கணும். n போட்டாச்சு, ரோ போட்டாச்சு, m கண்டாச்சு. சரி, rho is equal to n m divided by a cube into na. ஓகே. அப்ப நமக்கு என்ன a யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப a cube equal to a cube நமக்கு கிடைக்கும். அதுல a equal to 1 என்ன செய்யணும்? ரூட் என்ன கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப இதுக்கு மேல போகுது, இதுக்கு கீழே வருது, கியூப் ரூட் எடுக்கலாம் பாத்துருங்க. ஓகே. அப்ப இந்த a என்ன வரப்போம்? nm divided by rho into na. இவ்வளவு கியூப் ரூட். அந்த வேல்யூ போட்டுருவோம். n க்கு 4, m க்கு 58, ரோக்கு 2.48 into na வேல்யூ எல்லாத்தையும் போடுதான். லாகிரிதம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவான். ஓகே. லாகிரிதம் எடுக்க வேலையில எல்லாத்துலயும் கியூப் ரூட் இருக்கு. அப்ப 1/3 கூட எடுக்கணும். ஓகே. 10 to the power இந்த ஸ்டெப்ல வந்துட்டு 10 to the power term நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க கியூப் ரூட் இருக்கனால 10 to the power 23 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3 க்கு டிவிசிபிள் ஆகணும். 3 க்கு டிவிசிபிள் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த 23 கூட்டணும் இல்லைன்னா குறைக்கணும். அங்க என்ன செய்தாலும் இன்னொரு நம்பர்ல அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கூட அவன் செய்யணும். இங்க என்ன செய்யுதுன்னா 2 டிஜிட் குறைச்சிருக்கு. 2 டிஜிட்ல குறைச்சிருக்கு. அப்ப இங்க 2 டிஜிட் கூட்டி இருக்கு இந்த நம்பர்ல. பாத்துடுங்க. இதுல 2 டிஜிட் குறைச்சிருக்கு, இந்த நம்பர்ல 2 டிஜிட் கூட்டி இருக்கு. அப்ப ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அப்ப இப்போ வந்துட்டு என்ன செய்யுது? 3 க்கு டிவிசிபிள் ஆயிருக்கும். அப்ப இந்த கியூப் ரூட் 3 வந்து டிவைட் பண்ணி எழுதணும். 10 to the power 7 வரும். இது நியூமரிக்கல்ல போயாச்சு 10 to the power -7. மீதி நம்பர்ஸ் அப்படியே போட்டுருக்கு. எந்த சேஞ்சும் பண்ணல. இது லாகிரம் 10 தான். எல்லாமே என்ன 1/3 போட்டாங்க எழுதலாம். அப்போ 1/3 log 4 log 4 கண்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு போடணும். அதை என்ன செய்யணும்? 3 கொண்டு டிவைட் பண்ணி எழுதலாம். அதுக்கப்புறம் 58க்கு தான். அடுத்து ரெண்டையும் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ண சாரி ஆட் பண்ணணும். நியூமரேட்டர் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடுத்து டினாமினேட்டர்ல 2 டேர்ம் இருக்கு. அதே மாதிரி செய்யும் டயக்ராம் பார்த்து அது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அடுத்து நியூமரேட்டர் வேல்யூ முதல்ல போடுதான், டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டாவது போடுதான், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். வரக்கூடிய ஆன்சருக்கு ஆன்டிலாக் பார்க்கலாம். ஒரு ஆன்டிலாக் பார்க்கும்போது பாயிண்ட் எங்க வரணும்? ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஜிட் வரணும். புரியுது? எங்க வந்துட்டு என்ன வருது? இங்க பாயிண்ட் வந்துட்டு என்னச்சு? இங்க பார் 1 இருக்கு. பார் 1 இருக்கனால அந்த ஒரு டிஜிட் லெஃப்ட் மூவ் பண்ணிருக்கோம் பாயிண்ட். 0.5388. ஓகே. சரி, பாத்துக்கங்க. அப்ப இங்க ஏ முதல் நமக்கு கிடைச்சாச்சு. இனி என்ன கேட்டிருக்காவ? டூ ஆர் கே பிளஸ் பிளஸ் 2r f மைனஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே பிளஸ் அண்ட் f மைனஸ் கண்டுபிடிச்சு கேட்டிருக்காங்க. அப்போ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்கும்?
இது FCC ஸ்ட்ரக்சர் வியூல இருக்கு. அப்ப 4 ரேடியஸ் வரும். 4 ரேடியஸ் சொல்லும்போ வெர்டிஸ்ல வரக்கூடியது ஒரு டைப் அயானா எடுத்தோம்னா அடுத்த டைப் அயானாக சென்டர்ல வரும். அப்ப ரெண்டு வெர்டிஸ்ல வர்றது K+ வச்சுக்கிடுவோம். அப்போ சென்டர்ல வரக்கூடியதா இருக்கும் F- இருக்கும். புரியுது? அதுதான் 2 K+ போட்டிருக்கு ரேடியஸும் 2 F- ரேடியஸும் போட்டிருக்கோம். அப்ப இது 4 ரேடியஸ் ஆயாச்சு. 4 ரேடியஸ் ஈக்குவல் டு √2a. புரியுதா? √2a வேல்யூ தான் இருக்கு. இங்க கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். ஓகே. அப்ப இது என்ன? இந்த ரெண்டு அயானுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு. 2 காமனா இருக்காது, வெளியே எடுக்கலாம். அப்போ RK++ RF- என்ன? அதுதான் இந்த ரெண்டு அயான்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே. ஈக்குவல் டு இங்க அந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கேன், சேஞ்ச் பண்ணல. அடுத்து DK + F- ஈக்குவல் டு சொல்ல மாதிரி இந்த 2 இங்க டிவிஷன்ல போகும். 2 இங்க டிவைட் பண்ணுவோம். ஓகே. அப்ப இனி என்ன செய்யணும்? அது சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. பை டேக்கிங் லாகிரிதம். இதை வந்துட்டு நம்ம இப்போ லாகிரிதம் தான் எடுக்க போறோம். அதனால இதை கேன்சல் பண்ணி எழுதினாலும் போதும், இல்ல சும்மா வச்சுக்கிட்டு செய்தாலும் போதும். லாகிரிதம் பார்த்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கா, ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் K+ and F- Question number 21. An atom crystallizes in FCC latex and has a density of 10 gram per centimeter cube. With the unit cell edge length of 100 picometer, calculate number of atoms present in 1 gram of crystal. Okay, அதுல என்ன வரப்போம்? FCC ன்னு சொல்லி இருக்கு. FCC வந்தாச்சுன்னா N = 4. A = என்ன கிடைக்கும்? இங்க கொடுத்துருக்கு 100 picometer. ஓகே. அந்த வேல்யூ போட்டிருக்கோம். அதை வந்துட்டு என்ன செய்ய, அடுத்து சென்டிமீட்டருக்கு மாத்தோம். பிகோமீட்டர் இதை முதல்ல மீட்டருக்கு மாத்திட்டு சென்டிமீட்டருக்கு மாத்திருக்கோம். NA வேல்யூ தெரியும். ரோ இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காவ இருக்கான் 10 கிராம் per centimeter cube. அப்ப ரோய்க்குள்ள ஃபார்முலா என்ன? ரோ = nm/a³ × NA. அதுல m = என்ன கிடைக்கும்? அப்போ m = இதுல ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே. m = அப்ப இந்த வேல்யூல இங்க மேல வருது. ரோ a³ NA / n. இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்முலா என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரணும். இன்று அபகேட்டர் நம்பர். ஓகே. அப்ப W அப்படி போட்டிருக்கான். M க்குள்ள வேல்யூ இங்க இருக்கு. அதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். N மேல வருது, மீதி இங்க கீழே இருக்கு. NA. இப்ப இந்த NA கேன்சல் ஆச்சு. மீதி என்ன இருக்கும்? W × N டிவைட் பை ரோ × A³. ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க 1 இருக்கு. W க்கு 1 கிராம்னு சொல்லியிருக்கு. அதனால 1 போட்டிருக்கு. N = 4. அதுக்கப்புறம் ரோ = 10. அடுத்து A³ வேல்யூ இங்க இருக்கு. அந்த வேல்யூஸ் போட்டிருக்கான். அப்ப இது என்ன ஆகும்? 10⁻⁻ -24 ஆகும். இது ஒரு 10 இருக்கு. அப்ப 20 - 23 வரும். அது மேல போகும் +23 ஆகும். இங்க ஆகும் வேண்டாம். Atoms X and Y form BCC crystalline structure. Okay. Atom X is present at the corners of the cube, Y at the centers of the cube. What is the formula of the compound? அப்ப X இருக்கக்கூடியது எங்க இருக்கு? X is present at the corner. Cornerல வரதுக்குள்ள ஃபார்முலா என்ன? NC/8. அப்ப number of X atoms per unit cell equal to NC/8 = 8/8 = 1. Number of Y atoms, Y எங்க இருக்கு? The center of the cube. அதுக்குள்ள ஃபார்முலா என்ன? NB/1. அப்ப number of Y atoms per unit cell equal to NB/1 = 1/1 = 1. So formula of the compound equal to X1 Y1 = XY. Then sodium metal crystallizes. Question number 23. Sodium metal crystallizes in BCC structure with the edge length of unit cell is 4.3 × 10⁸ centimeter. Calculate the radius of sodium atom. இது என்ன? BCC ன்னு சொல்லி இருக்கு. BCC என்ன வரும்? 4 radius = √3a. அப்ப radius = √3a/4. அப்ப √3 குள்ள வேல்யூ 1.732 into a குள்ள வேல்யூ இதா இருக்கு 4.3 × 10⁻⁸ divided by 4. ஓகே. இதை என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிட்டாலே போதும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு 4 கொண்டு டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா லாகிரம் பார்த்து செய்தாலும் போதும். ஓகே. ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருப்பப்பட்டு நான் லைக் பண்ணலாம். வேற ஆளுகளுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே.